கடைசிக்கு தள்ளப்பட்ட ராசிகளில் முதலில் வந்து நிற்பது மகர ராசி தான். குறிப்பாக திருவோண நட்சத்திரம், அவிட்டம் இது ரெண்டுமே சின்ன பின்னமாக செதறிவிட்டது. அந்த ஒரு சனி பயிற்சிக்கு எல்லா மகர ராசிக்காரர்களும் ரொம்ப ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த 7.5 சனி விட்டுருச்சு, நமக்கு இனி ப்ளஸ் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. சப்தம கேந்திரத்தில் உச்சமடைந்து தன்னுடைய ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பெக்ஷன், அதாவது நேரடி பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கும் தங்கத்துக்கும் பொன்னிறத்துக்கும் ஒளிவட்டத்துக்கும் சுபகாரியங்களுக்கும் நன்னடத்தைக்கும் ஒழுக்கத்துக்கும் அபிவிருத்திக்கும் இவர்களுடைய லாபத்தை குரு விசேஷ பார்வை உச்ச பார்வையாக பார்க்கிறார்னு அந்த ஒரு லைன்லயே பூர பலனுமே முடிந்து விட்டது. இப்போ யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்தில் திட்டுவார்கள், திட்டினால் நமக்கு அதிலிருந்து வெற்றி ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மத்தான் டெய்லி யாராவது ஒருத்தங்க திட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இனிமே அந்த எபிசோடெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ மேலோட்டமா குரு லாபத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், பணம் வரும், தொழில் நடக்கும், லாபம், கடன் தீரும், நோய் தீரும், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் சுபகாரியங்கள் நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை, அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். எல்லா இடங்களிலும் கடைசியில், எல்லா விஷயங்களிலும் கடைசிக்கு தள்ளப்பட்ட ராசிகளில் முதலில் வந்து நிற்பது மகர ராசி தான். குறிப்பாக திருவோண நட்சத்திரம், அவிட்டம் இது ரெண்டுமே சின்ன பின்னமாக செதறிவிட்டது. அந்த ஒரு சனி பயிற்சிக்கு எல்லா மகர ராசிக்காரர்களும் ரொம்ப ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த 7.5 சனி விட்டுருச்சு, நமக்கு இனி
ப்ளஸ் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுக்கு கோச்சாரத்தில் இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேது, 2ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருந்தாலும் ராகு இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தது. மெயினாக இவர்களுக்கு குரு அப்படின்னா சுபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டது. இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சியை ஒரு ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, அதுக்கு நிகரா இல்லைன்னா அதை விட பல மடங்கு இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய குரு பயிற்சி பூரணமான ப்ளஸ் பாயிண்டை அள்ளி கொடுப்பதற்கு, வாரி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதில் என்னன்னா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 3 ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. வருடாந்த கிரகங்கள் எல்லா கிரகங்களையுமே குரு தன்னுடைய கட்டுக்குள் வைக்கிறார். அந்த குரு பகவான் தான் தனகாரகன், சுப நிகழ்வுகளுக்கு காரகன். அந்த குரு இவர்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் இவர்களுடைய 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்தில் உச்சமடைந்து தன்னுடைய ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பெக்ஷன், அதாவது நேரடி பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கும், தங்கத்துக்கும், பொன்னிறத்துக்கும், ஒளிவட்டத்துக்கும், சுபகாரியங்களுக்கும், நன்னடத்தைக்கும், ஒழுக்கத்துக்கும், அபிவிருத்திக்கும், பெரும் நிதிக்கும், அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காரகத்துவமான குரு பகவான் இவர்களுக்கு நேர் எதிரே அமர்ந்து இன்னும் 1 வருடம் இவர்களை மட்டும்தான் பார்க்க போகிறாரா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய லாபத்தை குரு விசேஷ பார்வை, உச்ச பார்வையாக பார்க்கிறார்னு அந்த ஒரு லைன்லயே பூர பலனுமே முடிந்து விட்டது. ராசியை பார்க்கிறார், குரு சந்திரனை பார்ப்பது, மேலும் சந்திரனின் வீட்டில் குரு இருப்பது. இப்போ மகர ராசினா ராசியில் சந்திரன், அப்போ அந்த சந்திரனை குரு பார்ப்பது, அந்த இடத்துல பார்த்தோம்னா குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், ஹம்ச யோகம், பஞ்ச மகா புருஷ யோகத்தில், பிறகு இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்கிறார். வெற்றி ஸ்தானத்தை, சொந்த வீட்டை பார்க்கிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவான் குருவுடன் சேரப்போகிறார். குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது கேள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப யோகமாக, ஒரு பாசிட்டிவ் யோகமாக, இந்த இடத்தில் கேள யோகம் என்பதும் பெரும் நிதியை மகர ராசிக்காரர்களுக்கு தூக்கி கொடுக்க போகிறது. மேலும் ராசியில் ராகு வந்தாலும் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது. இந்த ராகுவையும் குரு பார்க்கிறார். அப்போ குரு ராகுவை பார்த்தால் இது குரு சண்டாள யோகம். இப்போ யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்தில் திட்டுவார்கள், திட்டினால் நமக்கு அதிலிருந்து வெற்றி ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மத்தான் டெய்லி யாராவது ஒருத்தங்க திட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இனிமே அந்த எபிசோடெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ மேலோட்டமா குரு லாபத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். பணம் வரும், தொழில் நடக்கும், லாபம், கடன் தீரும், நோய் தீரும், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் சுபகாரியங்கள் காரகத்துவத்தில் குருவுக்கு மெயினாக கொடுக்கப்பட்டுள்ளது. குரு பார்வைங்கிறதே அந்த காலத்துல இல்லை, இப்போ கூட நிறைய ஜோதிடர்கள் ராசிக்கு குரு பலம் வந்து விட்டது, லாபத்துக்கு குரு பலம் வந்து விட்டது. இப்போ 11ஆம் இடம் நாம் நினைத்த காரியங்களில் வெற்றி. இப்போ சுபபலன்கள்னா வீட்டில் மங்களம், அதாவது ஒரு இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வீட்டில் குழந்தைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள், புத்திரபாக்கியம் ஏற்படுவது, வெளிநாட்டு பயணம், அபிவிருத்தி. அதாவது வெறும் காசு மட்டும் வந்துச்சு, பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, பயணங்களால் ஆதாயம். இவர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு, அந்த திறமைக்குண்டான ஒரு மதிப்பு, அங்கீகாரம், ஒரு சபையில்
குரல் எடுபடுவது, ஒரு இளமை மாறாத தோற்றம், எங்கு போனாலும் நமக்கு ஒரு முன்னுரிமை, வாசல் திறப்பது. அது வாசல் திறப்பதுன்னா இவ்வளவு நாட்கள் நாம் கதவை தட்டின பொழுதும் நமக்காக திறக்காத அந்த கதவுகள் இப்பொழுது நம்மை வெல்கம் செய்வதற்காக, நம்மை வர வைப்பதற்காக, நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. கோச்சாரத்தில் எடுத்து பார்த்தோம்னா முதல் தரமான ராஜயோகம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கோச்சார பலன் குருவால் கிடைப்பதற்கு இன்னும் 12 வருஷமும், சனியால் கிடைப்பதற்கு இன்னும் 27.5 வருஷமும் இவர்கள் வெயிட் பண்ண வேண்டும். இவ்வளவு நாள் மகர ராசிக்காரர்கள் வாங்கின அந்த அடி, தோல்வி, அவமானத்திற்கு மருந்து போடுவது போல், தூக்கி கொடுப்பது போல், கிரகங்கள் இவர்களை தாங்கி பிடிப்பது போல் நிறைய சுபகாரியங்களையும் சுப நிகழ்வுகளையும் மகர ராசிக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஹால் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லாமல் இப்போவே நீங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸுக்கு தயாராகி விடுங்கள். மேலும் மேலும் ஒரு சமாதானம்ங்கிறது 7ஆம் இடத்தில் குரு உச்சம்ங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவர் மூலமாகவும், இந்த பக்கம் 11ஆம் இடம் மூத்த சகோதரம், இந்த பக்கம் 3ஆம் இடம் இளைய சகோதரம், ஒட்டு மொத்தமாக குருங்கிறவர் புத்திரக்காரகன். அப்போது ஒட்டு மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பெனிஃபிட் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் தனகாரகன் ஒரு உச்சம். அப்போது உங்கள் கணவர்கிட்ட அந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். சார் லட்சுமின்னா அந்த இடத்தில் வருமானத்தை குறிகாட்டுகிறது. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய கணவரிடம் இருக்கும். வயதில் மூத்த நபர்களுக்கு எல்லா விதத்திலும் சமாதானம், தெளிவு, தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள் குறிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போய் ஒரு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கல்வியில் பெறுவார்கள். வெகு நாட்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெற்றி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா தனிச்சையாக செயல்படுவார். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார். தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியாக தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியாக தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.